SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAS அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் டே 66ல இணைஞ்சிருக்கோம். இனி நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 to 8 வரைக்கும் இருக்கிற நம்ம டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ 11ஆம் வகுப்பு பொருளியல் சம்பந்தப்பட்ட டாபிக்ல இருந்து அழகு 1 முதல் 8 வரை இருக்கிறது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம டேரக்டா இந்த கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸை தொகுத்து வழங்குவது உங்கள் SAS அகாடமி. நம்ம டேரக்டா கொஸ்டின்ஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், economics is a study of mankind in the ordinary business of life. It is the statement of option A Adam Smith, option B Lionel Robbins, option C Alfred Mossel, option D Samuelson. மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் பி லயனல் ராபின்ஸ், ஆப்ஷன் சி ஆல்ஃபிரட் மார்சல், option D Samuelson. Second question, the basic problem studied in economics is option A unlimited wants, option B unlimited means, option C scarcity, option D strategy to meet all our wants. பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சனை ஆப்ஷன் ஏ எண்ணற்ற விருப்பங்கள், ஆப்ஷன் பி அளவற்ற வளங்கள், ஆப்ஷன் சி பற்றாக்குறை, ஆப்ஷன் டி நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உத்தி. Third one, microeconomics is concerned with option A the economy as a whole, option B different sectors of an economy, option C the study of individual economic units behavior, option D the interactions within the entire economy. நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கியது? ஆப்ஷன் ஏ ஒட்டுமொத்த பொருளாதாரம், ஆப்ஷன் பி பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள், ஆப்ஷன் சி தனிநபர் பொருளாதார நடவடிக்கைகள், ஆப்ஷன் டி ஒட்டுமொத்த பொருளாதார தொடர்பு. ஃபோர்த் ஒன், ஆத்தர் ஆஃப் an enquiry into the nature and causes of wealth of nations. ஆப்ஷன் ஏ ஆல்ஃபிரட் மார்சல், ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் சி லியோனல் ராபின்ஸ், ஆப்ஷன் டி பால் ஏ சாமுவல்சன். நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ ஆல்ஃபிரட் மார்சல், ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் சி லயன்ஸ் ராபின்ஸ், ஆப்ஷன் டி பால் சாமுவல்சன். Fifth one, the equilibrium price is the price at which option A everything is sold, option B buyers spend their money, option C quantity demanded equals quantity supplied, option D excess demand is zero. சமநிலை விலை என்பது அந்த விலையில் ஆப்ஷன் ஏ எல்லாம் விற்கப்படுகிறது, ஆப்ஷன் பி வாங்குபவர்கள் பணத்தை செலவிடுகின்றனர், ஆப்ஷன் சி தேவையின் அளவும் அளிப்பின் அளவும் சமம், ஆப்ஷன் டி மிகை தேவை 0. சிக்ஸ்த் ஒன், ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? ஆப்ஷன் ஏ மேக்ஸ் முல்லர், ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் சி கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் டி பால் சாமுவல்சன். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ மேக்ஸ் முல்லர், ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் சி கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் டி பால் சாமுவல்சன். செவன்த் ஒன், எக்கனாமிக்ஸ் இஸ் a science. The basis of this statement is option A relation between cause and effect, option B use of deductive method and inductive method for the formations of laws, option C experiments, option D all of the above. பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறுபவர், ஏனெனில் ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ காரணம் மற்றும் விளைவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு, ஆப்ஷன் பி விதிகளை உருவாக்குவதற்கு தொகுத்தாய்வு முறையும் பகுத்தாய்வு முறையும் பயன்படுத்தப்படுகின்றன, ஆப்ஷன் சி பரிசோதனைகள், ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். எய்த் ஒன், யூட்டிலிட்டி மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அட் விச் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆர் ஈக்குவல், ஆப்ஷன் பி want satisfying capacity of goods and services, option C total value of commodity, option D desire for goods and services. பயன்பாடு என்பது ஆப்ஷன் ஏ தேவையும் அளிப்பும் சமமாக இருக்கும் சமநிலை புள்ளி, ஆப்ஷன் பி மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் சக்தி, ஆப்ஷன் சி பண்டங்களின் மொத்த மதிப்பு, ஆப்ஷன் டி பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான விருப்பம். Ninth one, a market is option A
only a place to buy things. Option B, only a place to sell things. Option C, only a place where prices adjust. Option D, a system where persons buy and sell goods directly or indirectly. அங்காடி என்பது ஆப்ஷன் ஏ பொருட்கள் வாங்கும் இடத்தை மட்டும் குறிக்கும். ஆப்ஷன் பி பொருட்கள் விற்கும் இடத்தை மட்டும் குறிக்கும். ஆப்ஷன் சி விலைகள் சரி செய்யும் இடத்தை மட்டும் குறிக்கும். ஆப்ஷன் டி நபர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்கள் வாங்கும் விற்கும் முறையை குறிக்கும். 10th one, growth definition takes into account. Option A, the problem of choice in the dynamic framework of economics. Option B, the problem of unlimited means in relation to wants. Option C, the production and the distribution of wealth. Option D, the material welfare of human beings. வளர்ச்சி இலக்கணம் என்பது ஆப்ஷன் ஏ இயங்குநிலை பொருளாதார கட்டமைப்பில் தேர்ந்தெடுப்பதில் உள்ள பிரச்சனை. ஆப்ஷன் பி எண்ணற்ற வளங்கள் மற்றும் விருப்பங்களுக்கான பிரச்சனையாகும். ஆப்ஷன் சி செல்வத்தை உற்பத்தி செய்வது மற்றும் பகிர்வது. ஆப்ஷன் டி மனிதர்களின் பருப்பொருள் சார்ந்த நலன். 11th one, which theory is generally included under microeconomics? Option A, price theory. Option B, income theory. Option C, employment theory. Option D, trade theory. பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ விலை கோட்பாடு. ஆப்ஷன் பி வருமான கோட்பாடு. ஆப்ஷன் சி வேலை வாய்ப்பு கோட்பாடு. ஆப்ஷன் டி வணிக கோட்பாடு. 12th one, who has given scarcity definition of economics? Option A, Adam Smith. Option B, Marshall. Option C, Robbins. Option D, Robertson. பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். ஆப்ஷன் பி மார்ஷல். ஆப்ஷன் சி ராபின்ஸ். ஆப்ஷன் டி ராபர்ட்சன். 13th one, total revenue is equal to total output sold multiplied by option A price, option B total cost, option C marginal revenue, option D marginal cost. விற்பனை செய்யும் பொருட்களை எதனால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ விலை. ஆப்ஷன் பி மொத்த செலவு. ஆப்ஷன் சி இறுதி சமநிலை வருவாய். ஆப்ஷன் டி இறுதி சமநிலை செலவு. 14th one, choice is always constrained or limited by the dash of our resources. Option A scarcity. Option B supply. Option C demand. Option D abundance. தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் டேஸாக இருப்பதால். ஆப்ஷன் ஏ பற்றாக்குறை. ஆப்ஷன் பி அளிப்பு. ஆப்ஷன் சி தேவை. ஆப்ஷன் டி அபரிமிதமான. 15th one, when marginal utility reaches 0, the total utility will be option A minimum, option B maximum, option C 0, option D negative. இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடானது ஆப்ஷன் ஏ குறைவாக இருக்கும், ஆப்ஷன் பி உச்சமாக இருக்கும், ஆப்ஷன் சி பூஜ்ஜியமாக, ஆப்ஷன் டி எதிர்மறையாக. 16th one, Gauss's first law is known as option A law of equimarginal utility, option B law of diminishing marginal utility, option C law of demand, option D law of diminishing returns. காசன் முதல் விதி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சம இறுதி நிலை பயன்பாட்டு விதி. ஆப்ஷன் பி குறைந்து செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி. ஆப்ஷன் சி தேவை விதி. ஆப்ஷன் டி குறைந்து செல் விளைவு விதி. 17th one, the basis for the law of demand is related to option A law of diminishing marginal utility, option B law of supply, option C law of equimarginal utility, option D Gauss's law. கீழ்கண்ட விதியை தேவை விதி அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, ஆப்ஷன் பி அளிப்பு விதி, ஆப்ஷன் சி சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி, ஆப்ஷன் டி காசன் விதி. 18th one, the concept of elasticity of demand was introduced by option A Ferguson, option B Keynes, option C Adam Smith, option D Marshall. தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் டேஷ். ஆப்ஷன் ஏ Ferguson, option B Keynes, option C Adam Smith, option D Marshall. 19th one, increase in demand is caused by option A increase in tax, option B higher subsidy, option C increase in interest rate, option D
decline in production, decline in population. கீழ்காணும் எவற்றால் தேவை அதிகரிக்கும்? ஆப்ஷன் ஏ வரி அதிகரிப்பால், ஆப்ஷன் பி அதிக மானியம் வழங்குவதால், ஆப்ஷன் சி வட்டி வீதம் அதிகரிப்பதால், ஆப்ஷன் டி மக்கள் தொகை குறைவதால். 21. A consumer is in equilibrium when marginal utilities from two goods are, option A minimum, option B inverse, option C equal, option D increasing. நுகர்வோர் சமநிலையில் இருக்கும் பொழுது இறுதிநிலை பயன்பாடானது டேஸாக இருக்கும். ஆப்ஷன் ஏ குறைவாக, ஆப்ஷன் பி எதிர்மறையாக, ஆப்ஷன் சி சமமாக, ஆப்ஷன் டி கூடுதலாக. 21. Indifference curve was first introduced by, option A Hicks, option B Allen, option C Keynes, option D Edgeworth. சமநோக்கு வளைகோட்டை முதலில் தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ ஹிக்ஸ், ஆப்ஷன் பி அலன், ஆப்ஷன் சி கீன்ஸ், ஆப்ஷன் டி எட்ஜ்வர்த். 27. Elasticity of demand is equal to 1 indicates, option A unitary elastic demand, option B perfectly elastic demand, option C perfectly inelastic demand, option D relatively elastic demand. தேவை நெகிழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கும் போது அது டேஷ். ஆப்ஷன் ஏ அலகு தேவை நெகிழ்ச்சி, ஆப்ஷன் பி முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ளது, ஆப்ஷன் சி முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை, ஆப்ஷன் டி மிகை தேவை. 23. Ordinal utility can be measured by, option A ranking, option B numbering, option C wording, option D none of these. சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எவ்வாறு அளவிடலாம்? ஆப்ஷன் ஏ தரப்படுத்துதல், ஆப்ஷன் பி எண்ணிக்கைப்படுத்துதல், ஆப்ஷன் சி வார்த்தைப்படுத்துதல், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 24. The primary factors of production are, option A labor and organization, option B labor and capital, option C land and capital, option D land and labor. முதன்மை உற்பத்தி காரணிகளாவன ஆப்ஷன் ஏ உழைப்பு மற்றும் தொழில் அமைப்பு, ஆப்ஷன் பி உழைப்பு மற்றும் மூலதனம், ஆப்ஷன் சி நிலம் மற்றும் மூலதனம், ஆப்ஷன் டி நிலம் மற்றும் உழைப்பு. The man-made physical goods used to produce other goods and services are referred to as, option A land, option B labor, option C capital, option D organization. மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், ஆப்ஷன் ஏ நிலம், ஆப்ஷன் பி உழைப்பு, ஆப்ஷன் சி மூலதனம், ஆப்ஷன் டி தொழிலமைப்பு. 26th one. Which factor is called the changing agent of society? Option A laborer, option B land, option C organizer, option D capital. எந்த காரணி சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உழைப்பாளர், ஆப்ஷன் பி நிலம், ஆப்ஷன் சி தொழிலமைப்போர், ஆப்ஷன் டி மூலதனம். 27th one. The functional relationship between inputs and outputs is called as, option A consumption function, option B production function, option C savings function, option D investment function. ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது எது? ஆப்ஷன் ஏ நுகர்வு சார்பு, ஆப்ஷன் பி உற்பத்தி சார்பு, ஆப்ஷன் சி சேமிப்பு சார்பு, ஆப்ஷன் டி முதலீட்டு சார்பு. 28th one. The long run production function is explained by, option A law of demand, option B law of supply, option C returns to scale, option D law of variable proportions. நீண்ட கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தேவை விதி, ஆப்ஷன் பி அளிப்பு விதி, ஆப்ஷன் சி விகித அளவு விளைவு விதி, ஆப்ஷன் டி மாறா விகித அளவு விளைவு விதி. 28th one. Mention the economies reaped from inside the firm. Option A financial, option B technical, option C managerial, option D all of the above. நிறுவனத்தின் உள்ளிருந்து தோன்றும் சிக்கனத்திற்கு காரணமாக அமைவது எது? ஆப்ஷன் ஏ நிதி, ஆப்ஷன் பி தொழில்நுட்பம், ஆப்ஷன் சி மேலாண்மை, ஆப்ஷன் டி மேற்காணும் அனைத்தும். 30th one. Cope-Douglas production function assumes, option A increasing returns to scale, option B diminishing returns to scale, option C constant returns to scale, option D all of the above.
காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ வளர்ந்து செல் விகித விளைவு விதி. ஆப்ஷன் பி குறைந்து செல் விகித விளைவு விதி. ஆப்ஷன் சி மாறா விகித விளைவு விதி. ஆப்ஷன் டி மேற்காணும் அனைத்தும். 31. Which of the following is not a characteristic of land? Option A, its limited supply. Option B, it is mobile. Option C, heterogeneous. Option D, gift of nature. கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? ஆப்ஷன் ஏ குறை அளிப்பு. ஆப்ஷன் பி இயங்கும் தன்மையுடையது. ஆப்ஷன் சி பல வகைப்படும். ஆப்ஷன் டி இயற்கையின் கொடை. 37. Product obtained from additional factors of production is termed as option A marginal product, option B total product, option C average product, option D annual product. ஓர் அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது கிடைக்கும் உற்பத்தி ஆப்ஷன் ஏ இறுதிநிலை உற்பத்தி, ஆப்ஷன் பி மொத்த உற்பத்தி, ஆப்ஷன் சி சராசரி உற்பத்தி, ஆப்ஷன் டி ஆண்டு உற்பத்தி. Modern economists have propounded the law of option A increasing returns, option B decreasing returns, option C constant returns, option D variable proportions. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி ஆப்ஷன் ஏ வளர்ந்து செல் விகித அளவு, ஆப்ஷன் பி குறைந்து செல் விகித அளவு, ஆப்ஷன் சி மாறா விகித அளவு, ஆப்ஷன் டி மாறும் விகித அளவு. Producers equilibrium is achieved at the point where option A marginal rate of technical substitution MRTS is greater than the price ratio. Option B, MRTS is lesser than the price ratio. Option C, MRTS and the price ratio are equal to each other. Option D, their slopes of isoquant and isocost lines are different. உற்பத்தியாளர் சமநிலை அடையும் புள்ளி என்பது எது? ஆப்ஷன் ஏ இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதம் MRTS விலை வீதத்தை விட அதிகமாக இருந்தால். ஆப்ஷன் பி MRTS விலை வீதத்தை விட குறைவானால். ஆப்ஷன் சி MRTSும் விலை வீதமும் சமமாக இருந்தால். ஆப்ஷன் டி சம உற்பத்தி கோடும் சம உற்பத்தி செலவு கோடும் வேறுபட்டிருந்தால். 31. The relationship between the price of a commodity and the supply of commodity is option A negative, option B positive, option C 0, option D increase. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆப்ஷன் ஏ எதிர்மறை, ஆப்ஷன் பி நேர்மறை, ஆப்ஷன் சி பூஜ்ஜியம், ஆப்ஷன் டி அதிகரிக்கும். 36. If average product is decreasing, then marginal product option A must be greater than average product, option B must be less than average product, option C must be increasing, option D both A and C. சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தியானது ஆப்ஷன் ஏ உற்பத்தி சராசரி உற்பத்தியை விட அதிகமாக இருக்கும், ஆப்ஷன் பி சராசரி உற்பத்தியை விட குறைவாக இருக்கும், ஆப்ஷன் சி அதிகரிக்கும், ஆப்ஷன் டி ஆ மற்றும் இ. 37. A production function measures the relation between option A input prices and output prices, option B input prices and the quantity of output, option C the quantity of inputs and the quantity of output, option D the quantity of inputs and input prices. உற்பத்தி சார்பு இவற்றிற்கிடையான தொடர்பை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ உள்ளீட்டு விலைக்கும் வெளியீட்டின் விலைக்கும் இடையே உள்ள தொடர்பு, ஆப்ஷன் பி உள்ளீட்டு விலைக்கும் வெளியீட்டின் அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பு, ஆப்ஷன் சி உள்ளீட்டு அளவிற்கும் வெளியீட்டு அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பு, ஆப்ஷன் டி உள்ளீட்டு அளவிற்கும் உள்ளீட்டின் விலைக்கும் உள்ள தொடர்பு. 38. Cost function are also known as dash function. Option A production, option B investment, option C demand, option D consumption. செலவு சார்புகளை டேஷ் சார்புகள் எனலாம். ஆப்ஷன் ஏ உற்பத்தி, ஆப்ஷன் பி முதலீடு, ஆப்ஷன் சி தேவை, ஆப்ஷன் டி நுகர்வு. 39. Money cost is also known as dash cost. Option A explicit, option B implicit, option C social, option D real. பணச்செலவை டேஷ் செலவு என்றும் அழைக்கலாம். ஆப்ஷன் ஏ வெளியுறு, ஆப்ஷன் பி உள்ளுறு,
ஆப்ஷன் சி சமூக, ஆப்ஷன் டி உண்மை. 41. Explicit cost plus implicit cost denote dash cost. Option A social, option B economic, option C money, option D fixed. வெளியூர் செலவுகள் மற்றும் உள்ளூர் செலவுகளின் கூடுதல் டேஷ் செலவாகும். ஆப்ஷன் ஏ சமூக, ஆப்ஷன் பி பொருளாதார, ஆப்ஷன் சி பண, ஆப்ஷன் டி மாறா. 41. Explicit costs are termed as option A out of pocket expenses, option B real cost, option C social cost, option D sunk cost. வெளியூர் செலவுகள் என்பது ஆப்ஷன் ஏ கையிலிருந்து செய்யும் செலவுகள், ஆப்ஷன் பி உண்மை செலவுகள், ஆப்ஷன் சி சமூக செலவு, ஆப்ஷன் டி மூழ்கும் செலவுகள். 47. The costs of self-owned resources are termed as dash cost. Option A real, option B explicit, option C money, option D implicit. தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்கு செய்யும் செலவு டேஷ். ஆப்ஷன் ஏ உண்மை செலவு, ஆப்ஷன் பி வெளியூர் செலவு, ஆப்ஷன் சி பண செலவு, ஆப்ஷன் டி உள்ளூர் செலவு. 43. The cost that remains constant at all levels of output is dash cost. Option A fixed, option B variable, option C real, option D social. உற்பத்தியின் எல்லா மட்டங்களிலும் மாறாத செலவுகள் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ மாறா செலவு, ஆப்ஷன் பி மாறும் செலவு, ஆப்ஷன் சி உண்மை செலவு, ஆப்ஷன் டி சமூக செலவு. 44. The cost incurred by producing one more unit of output is dash cost. Option A variable, option B fixed, option C marginal, option D total. ஓர் அலகு கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவு. ஆப்ஷன் ஏ மாறும் செலவு, ஆப்ஷன் பி மாறா செலவு, ஆப்ஷன் சி இறுதிநிலை செலவு, ஆப்ஷன் டி மொத்த செலவு. 41. Wage is an example for dash cost of the production. Option A fixed, option B variable, option C marginal, option D opportunity. கூலி டேஷ் செலவுக்கு எடுத்துக்காட்டாகும். ஆப்ஷன் ஏ மாறா, ஆப்ஷன் பி மாறும், ஆப்ஷன் சி இறுதி நிலை, ஆப்ஷன் டி வாய்ப்பு. 46. Long run average cost curve is also called as dash curve. Option A demand, option B planning, option C production, option D sales. நீண்டகால சராசரி செலவு கோடு டேஷ் கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தேவை, ஆப்ஷன் பி திட்ட, ஆப்ஷன் சி உற்பத்தி, ஆப்ஷன் டி விற்பனை. 47. Revenue received from the sale of product is known as dash revenue. Option A profit, option B total revenue, option C average, option D marginal. பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் டேஷ் வருவாயாகும். ஆப்ஷன் ஏ லாபம், ஆப்ஷன் பி மொத்த, ஆப்ஷன் சி சராசரி, ஆப்ஷன் டி இறுதி நிலை. 48. Revenue received from the sale of additional unit is termed as dash revenue. Option A profit, option B average, option C marginal, option D total. ஓர் அலகு பொருளை கூடுதலாக விற்பதால் கிடைக்கும் வருவாய் டேஷ் வருவாயாகும். ஆப்ஷன் ஏ லாபம், ஆப்ஷன் பி சராசரி, ஆப்ஷன் சி இறுதி நிலை, ஆப்ஷன் டி மொத்த. 49. Marginal revenue is the addition made to the option A total sales, option B total revenue, option C total production, option D total cost. இறுதிநிலை வருவாய் என்பது ஏற்கனவே உள்ள டேஷ் கூடுதலாக பெறுவது. ஆப்ஷன் ஏ மொத்த விற்பனை, ஆப்ஷன் பி மொத்த வருவாய், ஆப்ஷன் சி மொத்த உற்பத்தி, ஆப்ஷன் டி மொத்த செலவு. 51. The cost per unit of output is denoted by dash cost. Option A average, option B marginal, option C variable, option D total. ஓர் அலகு உற்பத்திக்கான செலவு டேஷ் செலவாகும். ஆப்ஷன் ஏ சராசரி, ஆப்ஷன் பி இறுதி நிலை, ஆப்ஷன் சி மாறும், ஆப்ஷன் டி மொத்த. ஸோ இதோட நம்ம டே 66 உடைய கிராக்கத்தான் டே 66 நிறைய பற்றி வந்திருக்கோம். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்க்கான பகுதிக்கு போகும். ஸோ யூ கேன் get the answers from the link given below in the description box. You can click the link and you can get the answers of that copy. Further on, if you want to leave your comment regarding the Crackathon videos, you can leave your comment in the comment section. உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை, கொஸ்டின்ஸ்க்குண்டான கருத்துக்களுக்கு உண்டான பகுதியில் நீங்கள் பதிவிடலாம். அதே மாதிரி டிஎன்பிசி யூபிசி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
don't forget to subscribe. Don't forget to subscribe the CISFM யூடியூப் சேனல். அதே மாதிரி ஃபர்தராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஃபர்தராக அந்த ஃபோரமில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். கேன் கெட் யூ த அப்டேட்டட் ஆஃப் எனி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் யூ இந்த சேம் forum page. Stay tuned with the channel. We will see in the upcoming days Krakathon videos. Thank you very much.